இல்லை இந்த மாதிரியான ஒரு முறையை வந்து ரஜினிகாந்தும் வச்சுருந்தாரா? ரஜினிகாந்த் இல்லை அந்த மாதிரி. அந்த மாதிரி ஆனால் அவருக்கு மாஸ் சின்ன அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல. எதுவுமே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் பட்டம் அவர் கொடுக்கும்போது ஏற்றுக்கல. முதல் ஹீரோவாக தான் முதல் படம் தான் ஹீரோவை பண்ணுறாரு பைரவியில். அதுக்கு முன்னே பண்ணியிருந்தாலும் கூட பைரவியில் ஹீரோவை பண்ணும்போது அந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர் கலைப்புலி தானு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போடுறாரு. முதல் படம் அவர் தான் போடுறாரு. இவர் போடாமா அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, சார் எதுக்கு போடுறீங்க சூப்பர் ஸ்டாரா? நான் அந்தளவுக்கு வளரல, இப்போ தான் முதல் படம் பண்ணியிருக்கேன். ஒரு அதாவது காக்கா தலையில் நீங்கள் பணம் காய வைக்கிற மாதிரி இருக்க, ரொம்ப பெருசாக இருக்குங்க, எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் போடாமல் விட்டுருங்க. இல்லை தலைவா இல்லை சார், உங்களை பற்றி தெரியாது எங்களுக்கு, நாங்கள் பார்க்குறோம் தேட்டரில் உங்களுக்குன்னு படம் வரும்போது எப்படி விசில் பறக்குது, எப்படி படம் பார்க்குறாங்க ரசிகர்கள் எங்களுக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு அந்த பட்டம் வச்சோம் அப்படின்றாரு. இவராக கேட்கல, அவராக அந்த பட்டத்தை கேட்டு வச்சார். அந்த பட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 40 வருஷமாக அவர் தக்க வச்சுட்ருக்காரு அந்த பட்டம். அந்த பட்டம் அவர் வந்து அந்த பட்டத்தை பற்றி எங்கேயும் போடலை, சூப்பர் ஸ்டார் போடுங்கன்னு போடலை. ஆனால் அதை வந்து ஜனங்க பார்த்து கொடுத்த அந்த பட்டத்தை வந்து தக்க வச்சுட்டு வர்றாரு. அதை வந்து நீங்கள் வீழ்ந்தால் தான் அந்த பட்டம் வீடும். அதாவது உங்களுடைய படத்துடைய வீழ்ச்சிகள் தான் உங்களை வீழ்த்தும். ஆனால் அதை வீழாமல் பார்த்து அதை தக்க வச்சுட்டே வர்றாரு. ஆனால் இவர் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கணும் அப்படின்னு உருவாக்குறாங்க. அதுக்கு 2 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பத்திரிகையில் இது பண்ணி சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு போயிட்டு அந்த பத்திரிகை மூலமாக இவர் தான் சூப்பர் ஸ்டார் கொண்டு வர்றாங்க. அதுக்கு பிறகு நான் தான் சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி என்னுடைய படங்கள். அதுக்கு பிறகு அவருடைய அல்ல கைகளை வச்சு ரஜினியை விட அதிகமாக இவருக்கு தான் பிஸ்னஸ் ஆகுது, ரஜினியை விட இவர் தான் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு. ரஜினி 100 கோடி யாராவது ஆட்களை செட் பண்ணி இருக்காங்க 3 பேர் 4 பேர்னு சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, பணம் வாங்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அது நடுவில் குரங்கு உட்காந்துருக்கும், நல்லா பேசும். அது 3 பேர் இருக்காங்க, வாய் மூடிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து காசுக்காக தான், அவங்களுக்கு கரெக்டாக சந்தா போயிடுது, மாதம் சந்தா போயிடுது. விசேஷ நாட்களில் இந்த விசேஷ இது கூலி அதிகமாக போயிடுது. அதாவது ஏதாவது மாநாடு போடுறாங்க இது போடுறாங்க, அதுக்கான அதிகமான எக்ஸ்ட்ரா கூலியும் போயிடுது. மாதம் சந்தா போயிடுது. அதான் நம்ம ஜெகதீஷ் அங்கல் மூலமாக அப்படி போயிடுது எல்லாமே, அதெல்லாம் போயிடுது. அது இவங்க தான் வந்து அவருக்கு 300 கோடி சம்பளம், 200 கோடி சம்பளம். இந்த படம் வந்து 500 கோடி கலெக்ஷன், 1000 கோடி கலெக்ஷன். இதை வந்து 1500 கோடி கலெக்ஷன் பண்ணும் பாருங்கன்னு ஒருத்தன் பேசுவான் பாருங்க, நடுவில் உட்காந்துட்டு இப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் காசு பேசுறது. ஆனால் அந்த படம் ஓடி இருக்கான்னா இல்லை, இவங்க பில்டப் இல்லை. படம் ஓடலைன்னா அதை பற்றிய செய்தி வந்து ஏன் வரல? அதாவது அதை வந்து அங்கேயே ஆஃப் பண்ணிடுறாங்க பெருசாக. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, மாஸ்டர் படம் வந்து இத்தனை கோடி ரூபா போச்சுன்னு சொன்னாங்களே, மிகப்பெரிய வெற்றினாங்களே. அந்த மாஸ்டர் படத்தை தயாரித்தது அவங்க மாமா. அவர் என்ன சொன்னார், எனக்கு 90 கோடி ரூபா நஷ்டம்னு அவரே சொல்லிட்டார். அது இதில் வந்துச்சு, அது சொன்னார். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த படங்களில் பீட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன, அது ஒரு யோகி பாபு பண்ண ஒரு படத்துடைய ரீமேக் மாதிரி தான் வந்து பீட்ஸ்னு ஒரு படம். ஏறக்குறைய இவர் போய் பாகிஸ்தானில் போய் இப்போ வந்து ஒரு 40 பேரை சுட்டு தள்ளிட்டு அப்படியே அசால்ட்டாக ஒரு சூட் கேஸ் தூக்கிட்டு வர்ற மாதிரி தீவிரவாதியை தூக்கிட்டு வருவார். இதெல்லாம் இந்த காமெடியெல்லாம் பார்த்து அந்த படம் படுத்துருச்சு. அந்த மாதிரி அதாவது இவங்க வந்து ரஜினிக்கு சம்பளம் 100 கோடி தான், ஆனால் இவருக்கு 200 கோடி. அதாவது நீங்கள் வந்து கொம்பு சீவி விட்டு மேலே தூக்கி விட்டுறது. அவரை விட இவர் தான் பெரிய ஆள், அவரை விட இவருக்கு தான் அதிக கலெக்ஷன். இதை வந்து சொல்ல வச்சு ரஜினி டம்மி இவர் தான் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பண்ணிட்டு வராங்க. இல்லை, இந்த எலெக்ஷன் நேரத்தில் இப்படி ஒரு பேசு பொருளை உருவாக்க வேண்டிய தேவை என்ன? இப்போ இவர் தான் பெரிய ஆள், ரஜினிகள்லாம் அதில் கிடையாது. ரஜினி அப்போவே வந்து பயந்துட்டார், கட்சி ஆரம்பிக்க பயந்துட்டார். எங்கள் தலைவர் தான் பயப்படாமல் வந்து கட்சி ஆரம்பித்தார் அப்படின்றாரு. ஆனால் ரஜினிக்கு அந்த பயமே கிடையாது. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பயம் கிடையாது சார். ரவுடிக்கு ரவுடி பேச்சுக்கு பேச்சு, இப்போ இல்லைன்னா அடிதான், அடிச்சிருவார். சின்ன வயசுல அப்படி தான் அவர் தேட்டரில் வந்து நீங்கள் அந்த சில தேட்டரில் மேலே ஏறி போகிறது பார்த்துருக்கீங்க இல்லையா? அதான் பண்ணுவார் அவர். சில படங்கள் பெங்களூரில் வந்துருச்சுன்னா, எம்ஜிஆர் படம் சிவாஜி படம்லாம் வந்துருச்சுன்னா, அவர் மேலே கூட்டம் எழுதிச்சுன்னா அவங்க மேலே ஏறி போயிடுவார். அதனால் வந்து சிவாஜி வர்றாண்டா ஓரம் தள்ளிடுவாங்க. ஏன்னா இல்லாட்டி மேலே ஏறி போயிடுவாருன்னு தெரியும் அவருக்கு. அவர் அந்த மாதிரி ஆசாமி. அதே சின்ன வயசுலேயே வந்து ஒரு ரவுடியை வரட்டி அடிச்சிருக்காரு 20 வயசில். மும்பையில் பெங்களூரில் ஒரு ரவுடி, பெரிய ரவுடி. அந்த ரவுடியை வந்து அவங்க அண்ணனை அடிச்சிட்டார், சின்ன அண்ணனை. சிவாஜி என்னை அடிச்சுட்டான்டா அவன்,
எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைடா, நான் ஏதோ கருத்து சொன்னேன், எனக்கு அடித்து போட்டான்டா, கன்னத்துலலாம் அடிச்சுட்டாடா அப்படி அவன் எங்கே இருக்கான் பார்க்குறான். சரி, புக்லியே நம்ம ஒரு பெங்களூரில் ஒரு ஏரியா, அவன் அந்த ஏரியாவிலே பெரிய ரவுடி. இவர் போகிறாரு, அவருடைய நைட்டு 10 மணி, அண்ணனுக்கு தெரிஞ்ச அவ்வளோ நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ற. நைட்டு 10 மணிக்கு மேலே கிளம்புறாரு. சைக்கிள் செயின் எடுத்து இதில் கட்டிட்டு ஒரு ஏதோ 2-3 ஆயுதங்களை கையில் வச்சுட்டு கிளம்புற. இவர் தான் பசங்களை யாரும் கூட்டிகிட்டு போகல, அப்படி நண்பர்கள், இவர் தான் சிங்களாக போகிறாரு. போயிட்டு வழக்கமாக சாராயம் குடிக்கிற கடையில் வாங்கி 2 பாட்டில் வாங்கி, தலைவா கொடு, வா வாத்தியாரா நீ வந்த பிறகு தான் கூட்டமே சேருது அப்படின்னு வரும் சொல்ல, இவர் வாங்கி ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு, டே நாராயணா அப்படின்னு பேர் நாராயணா நினைக்கிறேன், நாராயணா அப்படின்னு கத்திட்டு போகிறாரு. எங்கே அந்த ஏரியாவுக்குள்ளே உள்ளே போயிடுறாரு. உள்ள ஏரியாவுக்குள்ளே போன பிறகு அவன் இங்கெல்லாம் அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த ஹோட்டலில் போயிட்டு எட்டி உதைச்சி அவனை கீழே விழுந்து அவனை சைக்கிள் செயினால் அடித்து அந்த ஏரியாவில் துரத்தி அடித்தார். பஜார் முழுக்க மிரண்டு போயிட்டு அந்த பஜார்லேயே அவன் தான் ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். அவன் தான் பெரிய ரவுடி. அந்த பெரிய ரவுடியே இந்த தூண்டு ஒல்லியாக இருந்த இவர் அடின்னு அடித்து அதுக்கு பிறகு தான் வர்றாரு. மறுநாள் இவங்க அண்ணனுக்கு தெரியுது. அண்ணங்கிட்ட மட்டும்தான் பயப்பட, பெரிய அண்ணங்கிட்ட அவர் தான் அடிச்சிருவார். நீ பண்ணது சரியில்லை, இல்லை என்னென்ன அது ஒன்றும் இனிமேல் நடக்காது ஒன்றும் அப்படின்னு, அவ்வளோதான். இப்படி ஒரு சாதாரண விஷயம், அவரோட அண்ணனை அடித்ததுக்காக ஒரு ரவுடியை அடித்து இம்சை பண்ணவர், தூக்கி போட்டு மீசவர். அந்த சீன் தான் உங்களுக்கு தப்பு தாளங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா நாராயணான் வருவார்ல, அந்த கேரக்டர்லேயே நடிச்சிருவார். அப்படியா? அந்த ரவுடி மாதிரியே பண்ணியிருப்பார். தப்பு தாளங்கள் படத்தில் செயின் அப்படி கட்டிட்டு வேட்டி கட்டிட்டு அந்த சைக்கிள் செயினை சுற்றிட்டு வருவார். அந்த ரவுடியுடைய நினைப்பில் பண்ணதான் அது அந்த காட்சி. அது அந்த மாதிரி பயப்படாத ஆள் தான் அவர். எப்போவுமே நேருக்கு நேர் சொல்லக்கூடியவர். அவரும் சரி, சத்யராஜும் சரி, கவுண்டமணி சரி, நேருக்கு நேரம் சொல்லிடுவாங்க. மணிவண்ணன் இவங்களாம் நேருக்கு நேராக பட்னு என்ன நீங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கல, நீங்கள் சொன்னது சரியில்லை, சரி அப்படின்றது. அப்படி தானே ஜெயலலிதாமாவை எதுக்காகவே பேசினார்ல. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எம்ஜிஆரும் பேர் வச்சுருக்கலாம். அந்த இதுக்கு ஜே இது பண்ணாங்க இல்லையா, அந்த திரையரங்கத்துக்கு, இந்த சேனலில் ஃபிலிம் ஸ்டூடியோ, ஃபிலிம் சிட்டிக்கு நீங்கள் ஜெயலலிதா பேர் வைக்கணும்னாங்க. ஜெயலலிதா பேர் தானே சொல்லுவாங்க, ஜே ஃபிலிம் சிட்டின்னு தானே சொல்லிட்டு இருப்பாங்க. அது எம்ஜிஆர் பேர் வைக்கலாம், சிவாஜி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னது இவர் தான். நீங்கள் துணிச்சலாக சொல்கிறாருல, ஒரு முதல்வர் இவங்க ஆட்சிக்கு அந்த தமிழ்நாடே தாங்காதுன்னு சொல்கிறாருல. ஆமாம், அந்த தைரியமெல்லாம் இருக்கிறனால சொல்ல முடியாது. நீங்கள் எங்கே சொல்லியிருக்கீங்க? இவர் தைரியசாலி தானே. ஏன் போயிட்டு அந்த கொடநாட்டில் போயிட்டு கேட் வாசலில் அப்படியே கை கட்டிட்டு 2 மணி நேரம் வாசல்லே நிற்க வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு உள்ளே போய் சாஸ்திரமாக அம்மா காலில் விழுந்து மன்னிச்சங்கம்மா அப்படின்னு கை கட்டி நின்றார். அப்போ அந்த தைரியமெல்லாம் இங்கே. நீ தைரியமாக இருந்தால் பேசியிருக்கணும். நீ தைரியமான ஆளாக இருந்தால் 41 பேர் செத்தப்போ நீ நின்று அங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். தைரியமான ஆளாக இருந்தால், மனசாட்சி உள்ள ஆளாக இருந்தால் நிற்கணும்னு சொல்லுவோம். தைரியமும் இருக்குது, மனசாட்சியும் இருக்குன்னா நீங்கள் 41 பேர் சாகிற அன்னைக்கு நீங்கள் அங்கே நின்று அதை பார்த்துருக்கணும். நேரடியாக பார்த்து அவங்க என்னென்ன பண்ணணும் உதவிகள் பண்ணியிருக்கணும். நின்றுருந்தால் நீங்கள் நின்றுருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து ஓடினதுனால உங்கள் மக்கள் மனதில் கொஞ்சம் ஓடிட்டீங்க. அது பணம் கொடுத்து இது கொடுத்து சில இடங்களை சரி பண்ணிட்டீங்கன்னு வைங்க. ஆனால் இப்போவும் நீங்கள் மனசாட்சிப்படி என்னுடைய தவறுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இப்போவும் அது என்னமோ ஸ்டாலின் ஆட்கள் கூட்டு குவாச்சிட்டு ஸ்டாலின் தான் சாகடிச்சாருங்கிற மாதிரி, இந்த இவர் செந்தில் பாலாஜி தான் சாகடிச்சாருங்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்க. இல்லை, இப்போ ஆதவர்ஜுனா இப்படி பேசுனதை ஏன் விஜய் கண்டிக்கலை? இல்லைன்னா இதில் என்ன இவர் எந்த உறுதியோடு இருந்தால் தெரியல. அவர் பேசுனது இவருக்கு தெரியுமா தெரியாது போடுறதுல. ஏங்க சார், உள்ளே தான் இருக்கார் எப்போ பார்த்தாலும். நீங்கள் ஒரு ஏதோ ஒரு மயக்க நிலையில் தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு தியான நிலை, அது மோன நிலையா தியான நிலையான்னு தெரியல. அங்கே தான் தலைவி அங்கே தான் இருக்காங்க. அவங்க மாடியில் கீழே இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க டிஸ்கஷனில் இருக்கலாம், அல்லது அங்கேயே சரக்கு எல்லாமே இருக்குது, வீட்லேயே இருக்குது. ஏதோ ஒரு காஸ்ட்லியான இப்போ போகும்போது கூட நீங்கள் அந்த ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க. டெல்லி கிடைக்காதா சார்? அங்கே எத்தனை ஹோட்டல் இருக்குது, எத்தனை இது இருக்குது, பார் இருக்குது. நீங்கள் போய் அங்கேருந்து வாங்கிட்டு வர போகிறாங்க. ஆனாலும் சொந்த வீட்டிலேருந்து சொந்த வீட்டிலேருந்து காஸ்ட்லி, எவருக்கு தானே காஸ்ட்லியானது, ரொம்ப காஸ்ட்லியானது. அது அந்த வாசனை வராது சார். வாசனை வராது. நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. லேசாக அப்படியே இருக்கும், மெதப்பில் இருக்கும். அதுதான்.
அதில் ஒரு வேளை இவர் மிதப்பிலே இருப்பார். இன்னைக்கு வரைக்கும் மிதப்பில் தான் இருக்காரு. அந்த மிதப்பில் இருக்கிறார் இவர் வந்து சார். ஒரு தலைவனாக இருக்கும்போது தான் நீங்கள் யாரை கண்டிக்கலாம், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் இவருக்கே பேச தெரியாது, இவருக்கே யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இவர் எப்படி மற்றவங்களை கண்டிக்க முடியும்? அவர் கல்லை லாட்டி விற்கிறவர், திருட்டு லாட்டி விற்கிறவருக்கு அவருக்கு என்ன இது இருக்குது? இந்த ஆட்சி போனால் வேறு ஆட்சி வந்துச்சுன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி டிக்கெட்டு கொண்டு வந்துடலாம், அது மூலமாக சம்பாதிக்கலாம். அவர் அந்த ஐடியாவில் இருக்கார். அவர் ஏதாச்சும் பேசி ஆகணும். டிஎம்கேக்கு போனார், அவங்க விடுதலை சிறுத்தை போனால் கடைசியில் எங்கே இருக்கார். இவர் அப்பப்போ வந்து என்னென்னா கட்சியில் வந்து தலைவர் பேச வேண்டியது பேசுகிறாரோ இல்லையோ, இவருடைய அறிக்கை தான் அடிக்கடி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து யார் தலைவர்னு தெரிய மாட்டேங்குது. இவர் தான் நிறைய செலவும் பண்ணுறார். சில இடங்களில் இவர் செலவு பண்ணுறார். அவரும் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கார். செலவு அவர் பண்ணுறாரு. விஜய் பெருசாக வந்து செலவெல்லாம் பண்ண மாட்டார்னு வைங்க. அந்த விஷயத்துக்கும் அதிகமாக செலவு பண்ண மாட்டார்னு வைங்க. அவங்கவுங்க வந்து அவங்க ரெடியாக இருக்காங்க. சில இடங்களில் வந்து இவருடைய நான் இன்னொன்று சொல்லிருமே இல்லை, அதாவது அவருக்கு பெண்களில் இந்த அழகான பெண்கள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கணும், அவர் கூட டூயட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது உண்டு. விஜய் ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கணும், டூயட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது ஆசையை வெளிப்படுத்தும் போது தான் ஜிவி வந்து சரி நான் சொந்த படம் தயாரிக்கிறேன் ஒரு படம், அதில் வந்து அவங்க தான் ஐஸ்வர்யா ராய் ஹீரோயின், நீங்கள் கால்ஷீட் ஓகே கால்ஷீட் உடனே கால்ஷீட் கொடுத்தார் ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய்ட்டு ஜிவி சார் போய் சொல்லியிருக்கார். மணிரத்னமுடைய அண்ணன் ஜிவி தெரியுமில்ல, அவர் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா யார் ஹீரோ அப்படின்னா அவெல்லாம் வேண்டாம், சின்ன பையன். எந்த படத்துக்குன்னு? தமிழன் படத்துக்கு. தமிழன் படத்துக்கு அவங்க தான் ஐஸ்வர்யா ராய் பேசப்பட்டது. ஐஸ்வர்யா போய் சொல்லியிருக்காங்க விஜய் அவன் பார்த்தா சின்ன பையன் மாதிரி தூண்டு கிடக்கிறான், அவனுக்கு எனக்கு செட் ஆகாது, வேணா அஜித்துக்கு ஒன்றா ஓகே கரெக்டாக இருக்கும், பிரசாந்த்னா ஓகே அப்படின்னு. பிரசாந்த் கூட அவங்க நடிச்சிருக்காங்க, அதனால் பிரசாந்த்னா ஓகே. இவர் வந்து அந்த ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியும், பார்த்தா அப்படி ஒன்றும் இது இல்லை, நான் பெருசாக நான் வயசான மாதிரி தெரியும் எனக்கு, அதெல்லாம் வேணாம் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு அதனால் வந்து வேறொரு உலக அழகியை வச்சு தான் அந்த படத்தில் நடிச்சுக்க வச்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாக முடியலை சார் இந்த மாதிரின்னு சொன்னோம்னா இவர் அப்செட் ஆகிட்டார். பிரசாந்த் கூடலாம் நடித்தாங்க, என் கூட நடிக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் கோபம். இல்லை சார் இவங்களும் உலக அழகி தான் சார் அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் இவரை இது பண்ணி நடிக்க வச்சது. உலக அழகி இல்லைன்னா என்ன உலக அழகி? அப்போ வந்து உங்கள் பார்வை எங்கேயோ இருக்குல்ல, எல்லாம் பார்வை அதில் தான் இருக்குல்ல. உலக அழகின்னு சொன்னால் நல்லா நடிப்பாங்க அப்படிங்கிறதுனால இவர் கூப்பிட்டாரா? இல்லை உலக அழகி தான் சார். எல்லோருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும்ல, அவங்கள கட்டி பிடிக்கணும், கிஸ் அடிக்கணும்னு. அவள் வந்து தூரத்தில் இருக்கும் உலக அழகி அப்படின்னு சொல்லும்போது இதாக இருக்கும்ல, அதுதான் ஒரு இது. அதை வந்து நிறைவேறாமல் போயிடுது இல்லை உங்களுக்கு. சரி பிரசாந்துக்காவது முடிஞ்சது. பிரசாந்தாவது ஐயரப்பான்னு லவ் பண்ணுறாரு, கிஸ் அடிக்கிறாரு, அதெல்லாம் முடிஞ்சது. இவருக்கு அது வாய்க்கலேன்னு ஒரு இது இருக்குல்ல உள்ளுக்குள்ள. நாம கூட ஐஸ்வர்யா கூட நடிக்கலையே அப்படி நடிக்கலைங்கிறது ஐஸ்வர்யா விரும்பலைங்கிற மாதிரி போயிடுச்சு. நேரத்தில் வந்து ஐஸ்வர்யாவே இவர் கூட நடிக்க விரும்பலைங்கிறது தான் போயிடுச்சு. இப்போ பிரசாந்துக்கும் விஜய்க்கும் வந்து நல்ல கடுமையான போட்டி நிலவி. ஆமாம், விஜய் பிரசாந்த் எப்படியா தம்மி ஆக்குறது தான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரம். ஆமாம், பிரசாந்த் அப்படியே பிரசாந்த் தான் முதல் இதில் முன்னணியில் இருந்தார். அதுக்கு பிறகு தான் இவர் வர்றாரு. பிரசாந்த் எப்படி டம்மி ஆக்கணும் அங்கேயும் டம்மி ஆக்கணும். அதான் சொல்லுவார்ல, அது கூலிக்கு சில பேர் இருப்பாங்கன்னு. அவங்க வேலை வந்து பிரசாந்த் படத்தில் போயிட்டு என்னடா இவன் நடிக்கவே தெரியாது, என்னடா இவன் இப்படி இது பண்ணுறது. அப்போ வந்து ஜனங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஜனங்களும் அதை பெருசாக இது பண்ணுவாங்க. சில நேரங்கள் அது டிஸ்டர்ப் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடுவாங்க. இப்படி அவங்க இமேஜை குறைக்கிறது தான். பல பேர் அந்த மாதிரி குறைச்சிருக்காங்க, பல பேரை. விஜய், சிம்பு, கிம்பு எல்லாரையும் வந்து இவருக்கு சிம்பு வந்து விஜய் வந்து அவருடைய ஆட்கள் இவருக்கு எதிராக யாரும் பெருசாக வந்துடக்கூடாதுன்னு தான் அவருடைய அந்த கோஷ்டி நினைச்சிட்டு இருக்கும். அந்த கோஷ்டி இன்னைக்கு வரைக்கும் அதான் நினைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்போ எலெக்ஷன் நேரத்தில் இப்படி ஒரு பெரிய நடிகர், விஜயும் நடிகர் தான், விஜய்க்கு ஒரு ரசிகர் கூட்டம் பெருவாரியா இருக்கிறது மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரஜினிக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம். ரசிகர் கூட்டம், ரஜினி சாருக்கு ரசிகர் கூட்டம் இருக்கு, எஸ்கேக்கு இருக்கு,